நடப்பவை அனைத்தையும் காணும் பொழுது இனி இப்பிரபஞ்சம் எவ்வாறு இயங்கும் என்ற கவலை எனக்குள் எழுகிறது. மன்சாதேவிக்கு எவர் எடுத்துரைப்பார்? நான் எடுத்துரைப்பேன். தேவி கங்காவிடம் இதை பற்றி நான் எடுத்துரைப்பேன். இந்த சங்கடத்திற்கான தீர்வை நான் கண்டறிந்திடுவேன். மகாதேவா, தாங்களா? பிரபஞ்சத்தோர் என் பக்தியின் மீது சந்தேகம் கொள்ளலாம். ஆனால் என்றும் தங்கள் மீது நான் கொண்டுள்ள பக்தி உண்மைதான். பல யுகங்கள் கடந்தாலும் அதில் குறை இருக்காது. தங்களுடன் இருக்கும் நான் என்றும் இணைந்திருப்பேன். தங்களுடன் பிரபஞ்சமே இணைந்திருக்கிறது தேவி. பிரபஞ்சத்தில் மானிடர் யாவரும் தங்களை அன்னை கங்கை என்று அழைக்கின்றனர். தேவர்கள் எவர் மன்சாவால் தாக்கப்பட்டார்களோ அவர்களுமே தங்களை அன்னை என்கிறார்கள். ஆயினும் இன்று அவர்களது வேதனை, அவர்கள் அடைந்த இந்நிலைக்கு தாங்களே காரணம். தேவி கங்கா, புரிந்த இப்பாவத்தை புண்ணியமாக்குங்கள். சகாயம் புரிந்திடுங்கள். தாங்கள் சிவனை காதலிக்கின்றீர்கள். ஆகவே பிரபஞ்சத்தின் நலன் காக்க போராடுங்கள். மன்சாவும் தாங்களும் இணைந்து விட்டீர்கள். அவள் தங்களை அன்னை என்கிறாள். தாங்கள் அவளுக்கு எடுத்துரைத்தால் தங்கள் வார்த்தையை மீறமாட்டாள். தங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். பதிலுக்கு என் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா? நான் கோருவதை தருவீர்களா? இயலாதல்லவா? எவ்வழியே செல்வதால் எனக்கு எந்த பலனும் இல்லையோ, அவ்வழியே ஏன் செல்ல வேண்டும்? தங்கள் நிபந்தனையை ஏற்கிறேன். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? வேண்டாம் மகாதேவா. எந்த கனவு நினைவாக வாய்ப்பில்லையோ அதை உரையாடி என்ன பயன்? வேண்டாம் வேண்டாம் மகாதேவா. கண்மூடித்தனமான ஆசை பேராசையை விட மிக கொடுமையானது என்பார்கள். சகோதரியின் ஆசையும் அவர்களின் பிடிவாதத்தை போன்றதுதான். ஒருவேளை அவர்கள் தன்னலத்துடன் தன் விருப்பத்தை நமக்கு பரிமாறினார்கள் எனில் அது நமது குடும்பத்தை மட்டுமல்ல, பிரபஞ்சத்தையே அழித்துவிடும்.
ஆகையால் அவர்களிடம் கேட்காதீர்கள். தேவி பார்வதி, தேவர்களின் மனைவியர் யாவரும் கண்ணீர் சிந்துகின்றார்கள். அவர்கள் வேதனையை என்னால் காண இயலாது. தேவர்களின் அழுகுரலுக்கு தீர்வு வழங்க வேண்டும். தேவாதி தேவனாக இருந்து நான் என் கடமையை செய்யாவிடில் பிறகு எதற்கு அந்த பதவி? நான் தோற்றுவிட்டேன். எனினும் என்னால் இயன்றவரை முயற்சித்து தேவர்களை நஞ்சின் பிடியிலிருந்து நிச்சயம் காத்திடுவேன். தேவி கங்கா, தாங்கள் என்ன கோரினாலும் சரி, அது புரிந்திட நான் ஆயத்தமே. அது புரிந்திட நான் ஆயத்தமே. அது புரிந்திட நான் ஆயத்தமே. காலத்திற்கும் துயரிலிருந்து தப்பிச் செல்ல இயலாது. தங்களின் துயரம் காதலினால் அல்ல, மன்சாவின் வார்த்தைகளினால் ஏற்பட்டது. என்று தாங்கள் மன்சாவின் பிடியிலிருந்து விலகுகின்றீர்களோ அன்றே தங்களின் துயரம் தானாக விலகும். தேவி கங்கா, தங்களின் மார்க்கத்தை தீர்மானித்திடுங்கள். இலக்கினை நிர்ணயித்திடுங்கள். எனது இலக்கு தெளிவானது. என்ன செய்தாலும் எப்பாடுபட்டாலும் மகாதேவரை அடைவது. போதும், நிறுத்துங்கள். இனியும் என்னால் பொறுமையாக இருக்க இயலாது. தாங்கள் கூற விரும்புவதை என்னிடம் கூறுங்கள். கூறுகிறேன். பிரபஞ்சத்திற்கு சிவனும் சக்தியும் எடுத்துக்காட்டாக திகழலாம். என்னை பொறுத்தவரை பாரபட்சம் பார்ப்பவர்கள் சுயநலவாதிகள். நிறுத்துங்கள் தேவி கங்கையே, நிறுத்துங்கள் தேவி கங்கையே, நிறுத்துங்கள் தேவி கங்கையே. ஒரு சகோதரியாக தங்களை இங்கு நான் விருந்தோம்பலுக்கு அழைத்தேன். ஆனால் நொடி பொழுதில் சிவசக்தியின் பக்தியை தாங்கள் ஏளனம் செய்தீர்கள். தாங்கள் ஏராளமாக பேசிவிட்டீர்கள். இங்கிருந்து செல்லுங்கள். சென்று இப்பிரபஞ்சத்தோரிடம் தாங்களே கூறுங்கள். சிவன் இன்று தனது கங்கையை தனது ஜடா முடியிலிருந்து விலக்கிவிட்டார் என்று, விலக்கிவிட்டார் என்று, விலக்கிவிட்டார் என்று. எந்த இடத்தை அடைவதற்காக தாங்கள் தவம் புரிந்தீர்களோ அவ்விடத்தை மகாதேவர் ஒரு நொடி பொழுதில் பஸ்பமாக்கி விட்டார் என்று. சிவன் தங்களுக்கு மரியாதையை தந்தார். ஆனால் தாங்கள் அவரையே அவமதித்து விட்டீர்கள். இருக்கட்டும் தேவி கங்கையே, உதவி செய்தவர் மீது தங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான விளைவை அனுபவிப்பீர்கள். மகாதேவா, தங்கள் ஜடா முடியிலிருந்து கங்கையை இப்பொழுதே அவிழ்த்து விடுங்கள். தங்களை நியாயமூர்த்தி என்று அழைக்கிறார்கள். நினைவுபடுத்தி பாருங்கள். தேவி கங்கை தங்களிடம் என்ன கூறினார்கள்? ஒரு நொடி பொழுதிற்காயினும் அவர்கள் தவறு செய்தால், களங்கப்பட்டால் தாங்கள் அவரை தங்கள் ஜடையிலிருந்து அவிழ்த்து விடலாம் என்றார்கள். கவலை வேண்டாம் மகாதேவா. என்று நான் கலங்கப்படுகிறேனோ அன்று தாங்கள் தங்களின் ஜடாமுடியில் இருந்து என்னை அவிழ்த்து விடுங்கள். இக்கணமே அதை செய்யுங்கள். இது தங்கள் மனைவியின் வேண்டுகோளாகும். கங்காதரனின் கங்கையாக தாங்கள் கைலாயம் வந்தீர்கள் அல்லவா? இப்போது சிவத்துவத்தை இழந்து கைலாயத்தை விட்டு செல்வீர்கள். சிவத்துவத்தை இழந்து கைலாயத்தை விட்டு செல்வீர்கள். இனி சிவனின் ஜடாமுடியிலும் தங்களுக்கு இடமில்லை. கங்காதரன் என்ற பெயரிலும் இடம் இல்லை. இக்கணமே அவர்களை விடுவியுங்கள் மகாதேவா. கைலாயத்திலிருந்து நான் இவர்களை வெளியேற்றுகிறேன்.
கைலாயம் சிவசக்தியுடையது, சிரம் சிவனுடையது. ஆனால் என்னை வெளியேற்றுவதற்கான ஒரு காரணத்தை கூறுங்கள். நான் அவ்வாறு என்ன தவறு செய்தேன்? எந்த தன்னலமும் இன்றி இதுநாள் வரை லோக நன்மைக்காக பாய்ந்தவள் நான். இன்று நான் என் உரிமைக்காக போராட வந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற ஜீவராசிகளுடன் என்னை ஒப்பிட்டு பிரபஞ்சத்தில் நான் ஒரு மூலையில் இருக்கிறேன் என்று அனைவர் முன்னிலையிலும் என்னை அவமதித்தீர்கள். மனமுடைந்து நிற்பது நான் தான். ஒருவேளை இதுதான் சிவசக்தியின் நியாயம் என்றால் அவ்வாறே ஆகட்டும். என்னை துறந்து விடுங்கள். ஆனால் தங்கள் முடிவை கங்கையின் விதி என்று கருத வேண்டாம் பார்வதி. ஏனென்றால் நான் மீண்டும் பிரம்மதேவரின் கமண்டலத்திற்குள் செல்ல மாட்டேன். மாறாக கட்டுக்கடங்காத காற்றாராக புவியில் செல்வேன். சிவனும் சக்தியும் உருவாக்கிய இப்புவியை நான் வெள்ளக்காடாக மாற்றுவேன். தங்கள் எச்சரிக்கையை கேட்டு நான் அஞ்சப் போவதுமில்லை, முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதுமில்லை. தாங்கள் கங்கை என்றால் நான் ஆதிசக்தியாவேன், இந்த இயற்கையின் தேவியாவேன். கட்டுக்கடங்காத காட்டாரை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் நன்கு அறிவேன். என்ன ஆலோசனை மகாதேவா? இவர்களை துறந்து விடுங்கள். தங்கள் சக்தியின் கௌரவம் இப்பொழுது கேள்விக்குறியாக உள்ளது. பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு சிவனின் கடமையே ஆகும் பார்வதி. தனிநபரின் கௌரவத்தை காத்திடுவது எனது பொறுப்பாகாது. என்னை மன்னித்திடுங்கள். பார்வதி, சிவன் மீது நீ கொண்ட காதலை கருதி கர்வம் கொண்டாயே. உன் பேச்சை கேட்பார் என்று எண்ணினாயே. ஆனால் மகாதேவர் உன் வார்த்தைக்கு மரியாதை தரவில்லை. அது இப்பொழுது தெளிவாக தெரிந்தது. இனி என்ன திட்டம் தீட்டப் போகிறாய்? பிரபஞ்சத்தின் விதிமுறைகளுக்கு முன்னால் சிவன் தலைவணங்கி இருக்கலாம். நான் தலைவணங்க மாட்டேன். அவர் நிறைவேற்றாத காரியத்தை நான் நிறைவேற்றுவேன். உன்னால் செய்ய இயன்றதை செய். உனது அனைத்து தாக்குதலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன்.